இந்த மாற்றம் வந்தது ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவா தான் நான் பார்க்கிறேன். தேர்தலில் நம்மளும் ஒரு கூட்டணியில் போட்டிக்கிட்டோம். ஏன் நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன்னா, இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. அவங்களுக்கும் 60 ஆண்டு காலம் ஐயோ என்னப்பா இவங்க மாற்றி 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 அப்படின்னு அது ஒரு மனநிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பக்கத்து நாடுகள் இலங்கையில் நினச்சி பாருங்க, இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணாங்க. ஆனால் அதில் அசம்பாவிதம் நடந்தது, வன்முறையெல்லாம் ஈடுபட்டு. ஆனாலும் ஒரு ஆட்சி மாற்றம் இலங்கையில் நடைபெற்றது. நேபாள் அங்கேயும் பார்த்தா இளைஞர்கள் ஜென்சி அவங்க வந்து தெருவில் வந்து அங்கே அத்தனை ஊழல் அங்கே செய்த அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அங்கேயும் வன்முறை நடந்தது. பங்களாதேஷ்லையும் மிகப்பெரிய வன்முறை நடந்தது. ஆனாலும் அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று வன்முறையில் ஈடுபட்டு ஆனாலும் ஒரு மாற்றம் வந்தது. இளைஞர்கள் நினைத்த ஒரு மாற்றம். தமிழ்நாட்டிலே அதே நிலையில் தான் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அமைதியான ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. தேர்தல் ரீதியில் ஜனநாயக ரீதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதை நாம் மதிக்க வேண்டும், அதை உதாசனப்படுத்தக்கூடாது, அது அசிங்கமான முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. அது அவங்களுடைய உணர்வு. இது இவங்களுக்கு தெரியும், அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஒன்றும் தெரியல, தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. நீங்க தானே அந்த இளைஞர்களை இவ்வளவு காலமா இப்படி வச்சிருந்தீங்க, தெரியாம வச்சிருந்தீங்க. தெரிஞ்சுக்கிறாங்க, தெரியறது ஆர்வம் வந்திருக்குது, தெரிஞ்சுக்க போறாங்க. இதே இளைஞர்கள் இன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த இளைஞர்கள் நாளை இப்ப இருக்கின்ற தமிழகத்தின் ஆட்சி சரியில்லை என்றால் அவர்கள் முதல்ல வீதியில் நிற்பது அவங்க தான் நிற்க போறாங்க. அதுவும் நடக்கும், தேவைப்பட்டால் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஏதோ அவங்கள ஏதோ ஒரு அந்த வார்த்தையெல்லாம் என்னமோ வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த மாற்றத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும் அதான் எங்க மனசுல இருக்கு. பாட்டாளி கட்சியுடைய நோக்கம் அதுதான். அதுக்கு தான் நம்ம ஆக்கப்பூர்வமான யோசனைகள் ஆலோசனைகள் நாங்கள் கொடுக்கிறோம், சந்தோஷமா கொடுக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்பு எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்க கூட மாட்டல, கேட்கிற நிலையில கூட இல்லை. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சொல்லுவோம், எவ்வளோ செய்வோம், ஒன்னொன்னோ சொல்லுவோம். நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறது? அது பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தெரியல. அதான் இப்பயும் முதலமைச்சர் அவர்கள் அரசியலுக்கு புதுசுதான், அவருக்கும் தெரியல. ஆனா தெரியறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அன்னைக்கு அவரை பார்க்கிறப்போ முதலமைச்சர் என் வீட்டுக்கு வந்தப்போ அப்ப நான் சொன்னேன், தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறணும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். அது யார் செஞ்சாலும் என்ன, நீங்க செஞ்சா எனக்கு சந்தோஷம். நாங்கள் ஆலோசனை, நல்ல திட்டங்கள், நல்ல ஆலோசனை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். நிச்சயமா சொல்லுங்க சார், எங்களுக்கு வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியல், இதுதான் வேணும், இதுதான் எதிர்பார்க்கிறோம்.